ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. வேலை நாட்களுடைய வாரத்தின் முதல் நாள். ஆமேன். ஒரு பெரிய ஒரு டைட் ஷெட்யூலில் இருப்பீங்க. பிள்ளைகள் அட்மிஷன் முடிஞ்சிருக்கும். சில பிள்ளைகள் புதிய கோர்ஸுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க. நிறைய ஃபைனான்ஸ் ஆமேன் இந்த மாதங்களில் நிறைய உங்களுக்கு தேவைகள் இருந்திருக்கும். பலவிதமான பொறுப்புகள், காரியங்களை, குடும்பத்தின் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் யோசித்து ஒரு கலங்கி போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமேன். நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் சகலத்தையும் அழகாக செய்து முடிக்கிற கர்த்தர். இன்னைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யார் சொல்றது? இது யோபு சொல்றாரு. யோபுக்கு தெரியும். ஆனால் அதனுடைய முந்தின அதிகாரங்களாக நீங்கள் வாசிப்பீங்கன்னா, முதல் அதிகாரத்தில் யோபு ஊட்ஸ் தேசத்தில் உத்தமனும் சன்மார்க்கும் நீதிமானும் ஆமேன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டார். சாதாரண மனுஷன்ல. அது மாத்திரம் பெரிய ஐஸ்வர்யவான். எவ்வளோ ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் பெரிய அநேக மிருக ஜீவன்கள், பெரிய ஐஸ்வர்யவான். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படுகிறவன், எல்லாவற்றிலும் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டது மனுஷன். ஆனால் இப்படிப்பட்ட மனுஷனுக்கு நடக்கிற காரியம் உங்களுக்கு தெரியும். ஒரே நல்ல 10 பிள்ளைங்க செத்து போகிறாங்க. இருக்கிற எல்லா ஆடு மாடு மிருகஜீவனால் அழிந்து போகிறது. தேவ பிள்ளைகள் அது மாத்திரம் இல்லாமல் யோபுனுடைய வாழ்க்கையில் வியாதி, உடம்பெல்லாம் பற்களால் பாதிக்கப்பட்டு பயங்கர ஒரு வேதனை, மரணத்திலும் போய் மோசமான மரணம் அவர்த்தது. இப்படிப்பட்ட சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டிய மனைவி சொல்கிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி. பாருங்க, இவ்வளோ பாடுகளை உபத்திரங்களை அனுபவித்து யோபு சொல்றாரு, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. நீங்கள் செய்ய நினைச்சது தடைபடாது. யோபுக்கு தெரியும், ஒருவேளை நான் எல்லாவற்றையும் நான் இழந்தாலும் ஆமென் கர்த்தர் எனக்கு செய்ய நினைச்சது தான் நடக்கும். ஒருவேளை ஆண்டவர் அனுமதி இல்லாமல், ஆண்டோடைய பெர்மிஷன் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்னு நன்கு அறிந்திருந்தார். அதனால அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு யோபு சொல்ல அறிந்திருக்கிறோம் அல்லவா? தேவப்பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமே. ஒருவேளை இந்த ஜூன் மாதத்தில் இந்த 9ஆம் தேதியில் என்ன தேவையோடு நீங்கள் காத்துட்டுருக்கிறீங்க தெரியல. ஒருவேளை ஃபைனான்ஷியலி ஐயோ இந்த பண தேவை, முக்கியமான காரியத்தை பணம் செலவு பண்ணுமே, ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஒருவேளை உங்கள் பிள்ளைங்கள் கோர்ஸ் கடைகளை கலங்கி கொண்டு இருக்கீங்களா? இந்த அட்மிஷனுக்காக இயங்கி கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் நிச்சயமாக அவர் செய்து முடிக்க உண்மையில் வருகிறார். அதே பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். பாருங்க, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறாரா? ஆமென். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கல. அவர் சகலத்தையும் அதினதின், உங்களுக்கு என்ன காலத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி எதை செய்யணுமோ ஆண்டவர் அழகாக செய்வார். சோர்ந்து போகாதீங்க. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்த கர்த்தர். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து வசனங்களை வாசிங்கன்னா, அதுக்கு முன்பாக இருக்கிற வசனத்திலலாம் நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, பல விதமான காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு நான் பார்க்கிறோம். தேவப்பிள்ளையில அவர் உங்களுக்குன்னு என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அழகா நேர்த்தியார் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. அவரால் முடியாத உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஏதாவது இருக்கா? ஆமென். எப்படி ஆகும்னு கலைஞர் மரியாளுக்கு கர்த்தர் அழகா அற்புதத்தை செய்து பரிசுத்த ஆவியினால அவர் கற்பத்தரிக்கை செய்வாரனா உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். சோத்திரப்பா, வேலை நாட்களில் வாரத்தில் முதல் நாள் பலவிதமான பொறுப்புகள், தேவைகள், பயங்கள், கலக்கங்கள். ஐயோ நான் இதை எப்படி செய்வேன், அந்த காரியம் வாய்க்குமா நீ கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே உமக்கு சோத்திர, சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களால் முடியாத ஒன்றும் இல்லைப்பா, உங்களால் எல்லாம் ஆகும். நீங்கள் செய்து முடிச்சிட்டீங்க. அதுக்கு ஆய்ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.